அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இப்பொழுது டொரண்டோ நேரம் 12 மணி 56 நிமிடங்கள். எங்களுடன் மாலை வேளையிலே ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர்தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் வெளிப்படுத்திய காரியங்களை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. வானொலிக்காக இணைந்து கேட்கின்ற ஒவ்வொருவரும் மறு உழைப்பிலே கேட்கப் போகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்புவிப்போம். எடுத்து வருகிற ஊழியரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டரை வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அதை விசுவாசித்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவரை விசுவாசித்து அவர் சொன்னபடி வாழவும் நடக்கவும் அவருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்தும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரன் மூலமா எங்களை மீட்டு கொண்டீர், சீஷர்களாக்கினீர், பிள்ளைகளாக்கினீர். அதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களை விடுவிக்கட்டும், எங்களை கட்டட்டும், நாட்டட்டும், எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும், உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க உதவி செய்யட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாங்கள் பார்த்து வருகிறோம் தேவனுடைய சித்தம் என்ன. தேவன் தம்முடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த நாட்களிலும் இன்றைய நாளிலும் நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 11 சீஷரும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களை கவனிங்கள். எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர் மரித்து உயிரோடு எழுந்து மறுபடியும் அவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர்களை சந்திக்கிறார். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. கவனியுங்கள், எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியம் என்ன? நாம் அனைவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஊழியம் என்ன என்று சொன்னால், மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களை தேவனுடைய சீஷராக்குவது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, ஊழியம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. கவனிங்கள், ஒருவரை அல்ல, இருவரை அல்ல, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்து முடி பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப கவனிங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரையும் இப்பேற்பட்ட அழைப்பினால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கவனிங்கள், போய் எனக்காக பெரிய சபையை கட்டுங்கள் என்று அவர் சொல்லவில்லை, பெரிய பில்டிங்கை கட்டுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் மாறாக தேவன் சொல்லுகிறார், ஒரு இடத்திலே எல்லாரும் இருங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், உலகத்தின் எல்லை பரியந்தமும் போங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள்
எங்கள் மேல் விழுந்த பெரிதான கடமை என்னென்று சொன்னால், உலகம் முழுக்க கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. நாங்கள் செல்லாவிட்டாலும் ரேடியோ, வானொலி மற்றும் நம்முடைய செய்திகள் மற்றவர்களை தேவனிடத்திலே கொண்டு வருகிற சுவிசேஷம், மற்றவர்களை விடுதலையாக்குற சுவிசேஷத்தை சமயம் பார்த்தாலும் வாய்க்காமல் விட்டாலும் எங்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோமோ அங்கெல்லாம் நாங்கள் அறிவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். எங்களுடைய வேலை தளங்களிலே நாங்கள் தேவனை அறிவிக்கிறோமா? எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் இருக்கிறோமோ, எந்த இடத்திலெல்லாம் நாங்கள் நிற்கிறோமோ, அந்த இடத்திலெல்லாம் நாங்கள் சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு தெரியும், யூகேயிலே இஸ்லாமியர்கள் அதிகமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பலுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இவைகள் எல்லாம் மாற்றப்படும். எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் எழும்புகிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய வல்லமை எழும்பி, தேவனுடைய வல்லமை கிரிகை செய்து அவர்களை நிச்சயமாய் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தும். ஆனால் நான் யாரையெல்லாம் சந்திக்கிறேன், அது இஸ்லாமியர்கள் அநேகரை இந்த நாட்களிலே சந்திக்கிறேன். ஆனால் அவர்களிடத்திலே நான் தேவனை குறித்து சொல்லி வருகிறேன். அப்ப காரணம் என்னென்றால், நாங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்கள் எங்கே போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவது. ஆமென். சகல ஜாதிக்கும், அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, சகல ஜாதிக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை, நம்முடைய கடமை. கவனிங்கள், 19ஆம் வசனம். ஆகையினால் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும், கவனிங்கள், சகல ஜாதிக்கும், சகல ஜாதியையும் சீஷராக்கி. அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? சகலரும் அவருடைய சீஷர்களாய் மாற வேண்டும், ஆக வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என்ன செய்ய சொல்லி? எங்களை சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லுகிறார். நாங்கள் உண்மையிலேயே ஜனங்களை நேசிப்போமானால், நாங்கள் இருக்கிற இடங்களிலே, போகிற இடங்களிலே, குறிப்பாக நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் எல்லாம் சத்தியத்தை நிச்சயமாய் அறிவித்திருப்போம், அறிவித்துக் கொண்டிருப்போம். ஏனென்றால் அவர்கள் யாருமே தேவனை அறியாமல், ரட்சிப்பை பெறாமல் நரகத்துக்கு போவது தேவ சித்தம் அல்ல. இந்த சிறியரில் ஒருவர் கெட்டு போவதும் தேவனுக்கு பிரியமில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு ஒருவரும் கெட்டு போவது பிரியம் அல்ல. மாறாக நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். ஆமென். ஆகவே அதற்காக நாங்கள் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ரட்சிப்பை குறித்து அல்லது சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. இன்றைக்கு அநேகர் நாங்கள் வெட்கத்தின் நிமித்தம் நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருக்கிறோம். அது தவறு. நாங்கள் வெட்கப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, என்னை குறித்து நீ வெட்கப்படுவானால் நான் பிதாவின் மத்தியிலே உன்னை குறித்து நான் வெட்கப்படுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது. கவனியுங்கள், தேவனே அல்லாதவர்கள், பொய்யை நம்புகிறவர்கள், பொய்யை விசுவாசிக்கிறவர்கள் தைரியமா என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கடவுளை குறித்து அறிவிக்கிறார்கள். தங்களுடைய கடவுளை அல்லாமல் வேற கடவுள் இல்லை. மாத்திரமல்ல, ஆல்மைட்டி காட், அவர்களுடைய கடவுள் தான் ஆல்மைட்டி காட் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய புத்தகம் போய், அவர்களுடைய தீர்க்கதரிசிகள் போய், ஆனால் அவர்கள் தைரியமாய் என்ன செய்கிறார்கள்? பொய்யை பிரகடனப்படுத்துகிறார்கள், அறிவிக்கிறார்கள். மற்றவர்களையும் இந்த சமயத்தில் வந்து சேருங்கள் என்று எல்லா இடத்திலும் என்ன செய்கிறார்கள்?
பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையான தேவனை பின்பற்றுகிற நாம் அதை விட பல மடங்காய் வைராக்கியம் கொண்டு தேவனை அறிவிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். உண்மையான தேவன், ரட்சிக்கிற தேவன், மீட்கிற தேவன், பேசுகிற தேவன். ஆமென். அவருடைய தேவனோ பேசுகிற தேவன் அல்ல, ரட்சிக்கிற தேவன் அல்ல. பிசாசு அவருடைய தேவனாய் இருக்கிறான். ஆனால் அவனை அவர்கள் எவ்வளவு வைராக்கியமாய் பின்பற்றுகிறார்கள். ஆனால் உண்மையான தேவனை உடைய நாம் அதை பார்க்கிலும் எத்தனை மடங்கு நாங்கள் செயல்பட வேண்டும். போகிற இடத்திலே வைராக்கிய வாஞ்சியாய் தேவனை குறித்து அறிவிக்க வேண்டும். வைராக்கிய வாஞ்சை என்பதை பார்க்கிலும் மற்றவர்களை நாங்கள் நேசிக்கிறவர்களா, உண்மையாய் நேசிக்கிறவர்களா, நாங்கள் அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். அவர்கள் நான் சொல்லாவிட்டால் அவர்கள் நரகத்துக்கு போய்விடுவார்களே என்று சொல்லி நான் அதை நினைத்து எனக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, இந்த சந்தர்ப்பம் ஒருவேளை எனக்கு மறுபடியும் வர முடியாது, அந்த சகோதரனை ஒருவேளை நான் மறுபடியும் சந்திக்க மாட்டேன், ஆகவே அந்த சகோதரனுக்கு நான் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் அறிவிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். தேவன் எப்படி எங்கள் மேல் அன்பு கூர்ந்து தன்னைத்தானே கொடுத்து நமக்கு பலர் மூலமாய் சத்தியத்தை அறிவித்து நம்மை ரட்சித்தாரோ, அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது கடமையாயிருக்கிறது. கவனியுங்கள், அதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம், அதற்காகத்தான் நாங்கள் பிடிக்கப்பட்டோம். கவனியுங்கள், 12 பேர் சீஷரா ஆக்கப்பட்டார்கள். அதிலேயும் ஒருவன் விலகி போனான், பிசாசுக்கு இடம் கொடுத்தான். 11 பேர், அந்த 11 பேரையும் அவர் பிதாவினிடத்திலே மறுபடியும் போவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார்? அவர்களிடத்திலே அவர் கடைசியாக பேசுகிறார். அவருடைய ஊழியத்தை குறித்து, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து என்ன செய்கிறார்? பேசுகிறார். அவர்களுக்கு ஏமன் கோலை கொடுக்கிறார். அவருடைய தீர்மானத்தையும் அவருடைய திட்டத்தையும் அங்கே கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த தீர்மானம் என்ன? அந்த திட்டம் என்ன? இன்றைக்கு அநேகர் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய அழைப்பென்ன, வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும். கவனியுங்கள், இந்த 11 பேருக்கும் வித்தியாசமான அழைப்புகளை தேவன் கொடுக்கவில்லை. ஒரே அழைப்பு தான். என்ன அழைப்பு என்று சொன்னால், போங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கவனிங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறபடினால் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். இதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் புறப்பட்டு போவோம். தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் எனக்குள்ளே வரங்கள் இருக்கிறது, எனக்குள்ளே வல்லமை இருக்கிறது, என்னை யாரும் தொட முடியாது, தேவ பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது. ஆமென் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து போய் என்ன செய்ய வேண்டியது அவசியம்? தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டியது, அதை எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டியது நம்முடைய ஊழியமா இருக்கிறது. எடுப்போம், வாசிப்போம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். விசுவாசிகளினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். அப்ப கவனியுங்கள், நாங்கள் விசுவாசிப்போமானால் இந்த அடையாளங்கள், நாங்கள் தேவனை உண்மையாக விசுவாசிப்போமானால் இவைகள் எல்லாம் நமக்கூடாக சர்வ சாதாரணமாக நடக்க வேண்டிய காரியங்கள். ஆமென். அப்படி நடக்கவில்லை என்றால் நாங்கள் சரியாக விசுவாசிக்கவில்லை. ஒரு சில காரியங்களை என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஆனால் அவர் சொன்ன எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கவில்லை என்ற அர்த்தம். நான் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய்
சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். உலகம் முழுக்க ஆண்டவர் போக சொல்லுகிறார். நாம் அனைவரையும், ஒருத்தரை அல்ல, இருவரை அல்ல, எல்லோரையும், அவரை விசுவாசிக்கிற எல்லோரையும் பார்த்து அவர் கொடுத்த வார்த்தை என்ன, அவர் கொடுத்த ஊழியம் என்ன, நம்முடைய அழைப்பு என்ன, பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். கவனியுங்கள், அப்போஸ்தலர்களை பார்த்து இப்படி அவர் சொன்னார். ஆனால் அப்போஸ்தலர்கள் என்ன செய்யவில்லை? புறப்பட்டு உலகம் முழுக்க போகவில்லை. அதை குறித்து நாங்கள் பிற்பகுதியிலே பார்ப்போம். கவனியுங்கள், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப கவனியுங்கள், மற்றவர்கள் விசுவாசிக்காமல் நாங்கள் அறிவிக்காவிட்டால் அவர்களால் விசுவாசிக்க முடியாது. அவர்கள் விசுவாசிக்காவிட்டால் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். ஆகவே எங்களுடைய கரத்திலே தேவன் உலகத்தினுடைய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எங்களை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இவற்றை செய்ய வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியின் மேல் விழுந்த கடமை, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவர்கள் மேலும் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமென். அப்ப கவனிங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அப்ப தேவனுடைய வல்லமை நமக்கூடாக கடந்து செல்லும். வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், சுவிசேஷம் தேவனுடைய வல்லமை. அப்ப சுவிசேஷத்தை நாங்கள் பிரசிக்கும் பொழுது அந்த வல்லமை புறப்பட்டு சென்று சத்துருடைய கிரிகைகளை அது நிர்மூலமாக்கி, குருடா இருக்கிற மனக்கண்களை துறந்து ரட்சிப்பை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஆகவே சுவிசேஷம் தேவனுடைய வல்லமை என்பதை அறிந்து புரிந்து நாங்கள் சுவிசேஷத்தை பேசும் பொழுதே அங்கே ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். தொடர்ந்து வாசிக்கிறேன், கவனிங்கள். மார்க் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அப்ப எல்லாருக்கும் ஒரே கோலிங் தான். இன்றைக்கு நாங்கள் அநேகர் எங்களுக்கென்று ஒரு பெயரை வைத்துக்கொண்டு நாங்கள் ப்ராஃபட், நாங்கள் எவாஞ்சலிஸ்ட், நாங்கள் பாஸ்டர் என்று வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் தான் வேறு பிரிக்கிறோம் எங்களை. ஆனால் இவர்கள் எல்லார் மூலமாகவும் தீர்க்க தரிசனம் அறிவிக்கப்பட்டது. இவர்கள் எல்லோரும் வரங்களையும் வல்லமையும் பயன்படுத்தினார்கள். இவர்கள் எல்லோர் மூலமாகவும் தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? நவமான பாசைகளை பேசினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், மரித்தவர்களை உயிர்ப்பித்தார்கள். அப்ப இவர்கள் எல்லோரும் அற்புத அடையாளங்கள் செய்தார்கள். அப்ப இவர்கள் எல்லோரோடும் தேவன் கூட இருந்து இவர்கள் எல்லார் மூலமும் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து தன்னுடைய வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்தி ஜனங்களை ரட்சித்தார். கவனிங்கள், இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பும் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள், கவனிங்கள், தாமதிக்காமல் தேவனுடைய சீஷர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணி. அப்ப என்ன செய்யல? ஆண்டவரே, நாங்கள் அதுக்காக காத்திருக்கிறோம், இதுக்காக காத்திருக்கிறோம், எங்களுக்கு வரத்தை தருவீரா, வல்லமையை தருவீரா, பணத்தை தருவீரா, கட்டிடங்களை தருவீரா என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கவில்லை. அதனால்தான் பார்த்தீர்களானால் இயேசுனுடைய சீஷர்கள் மூலமாய் பயங்கரமான அற்புதங்கள் நடந்தது. ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தினுடைய எந்த பொருளுக்காகவும் காத்திருக்கவில்லை, உலகத்துக்காக காத்திருக்கவில்லை,
உலக ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கவில்லை. மாறாக தேவன் தங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து என்ன செய்தார்கள்? அவர் சொன்ன வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து உலகம் முழுவதற்கும் கடந்து சென்றார். அவர் சொன்னபடியே என்ன செய்தார்கள்? அநேகர் உலகம் முழுவதற்கும் கடந்து சென்று என்ன செய்தார்கள்? தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரிகை நடப்பித்து என்று எப்பொழுதெல்லாம் நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய கிரிகை நம் மூலமா நிச்சயம் நடக்கும். ஏனென்றால் அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து என்ன செய்கிறோம்? கடந்து செல்லுகிறோம். ஆகவே நிச்சயமாய் தேவனுடைய கிரிகை அங்கே நடக்கும். ஏனென்றால் அவரை நம்பி நாங்கள் கிரியை நடப்பிக்கும் பொழுது அவருடைய கிரிகை நிச்சயமாய் நம் மூலமாய் வெளிப்படும், நம் மத்தியிலே வெளிப்படும். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரிகையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை, அவருடைய வார்த்தையை, ரட்சிப்பை, சுவிசேஷத்தை என்ன செய்தாராம்? வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். அப்ப கவனிங்கள், அவரை நம்பி போகும் பொழுது, நம்மை நம்பி அல்ல, நம்முடைய வல்லமையை நம்பி அல்ல, அல்லடத்தில் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்றதை நம்பி அல்ல, அல்லது நமக்கூடாக என்றைக்காவது ஒரு நாள் அற்புத வரங்கள் கிரியை செய்யும் அப்பொழுது நாங்கள் போகலாம் என்று அல்ல, மாறாக அவரை நம்பி புறப்பட்டு போகும் பொழுது காரியங்கள் நடக்கிறது. 100% அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மை உள்ளது. அவரை நம்பி நாங்கள் புறப்பட்டு போனால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் தம்முடைய 12 சீஷரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தும். கவனியுங்கள், பிசாசு துரத்துவது சின்ன காரியம். இது விசுவாசிகளினால் நடக்க வேண்டிய, அனுதினமும் நடக்க வேண்டிய காரியம். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, கவனியுங்கள், எங்களுக்கு ஆண்டவரே சாப்பாடு தாரும் என்று வந்தார்கள், ஆனால் அவர் சாப்பாடு கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அநேக என்ஜிஓக்கள் என்ன செய்கிறது? நாங்கள் சாப்பாடு கொடுக்கிறோம், நாங்கள் உடுப்பு கொடுக்கிறோம், நாங்கள் வீடு கட்டி கொடுக்கிறோம், இப்படியெல்லாம் செயல்படுகிறது கிறிஸ்தவ என்ஜிஓ. ஆனால் கவனியுங்கள், இதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. அவன் பிசாசு பிடித்திருக்கிறான், பிசாசு ஆளுகையில் இருக்கிறான், அவன் இருளுக்குள்ளே இருக்கிறான். அவனை விடுதலையாக்காமல் நாங்கள் அவனை வச்சு சோறு போட்டு கொண்டிருந்தால் பிசாசுக்குத்தான் நாங்கள் சோறு போடுகிறோம். அவனை பிசாசுக்காகவே வாழ வைக்கிறோமே அல்லாமல் அவனை ஆக்காத வரைக்கும் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு பெற்ற முடியாது, தேவனால் ரட்சிக்கப்பட முடியாது. தேவன் அவனுக்காக செய்து முடித்தவைகளை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப முதலாவது அவனுக்கு தேவை விடுதலை. பிசாசின் ஆளுகையிலிருந்து, ராஜ்யத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு யாராவது ஆசீர்வதித்தால் அது அவனுடைய தலையிலே, வாழ்க்கையிலே தங்கும், அது பலுகி பெருகும். ஆனால் எந்த விடுதலையும் இல்லாமல் ஒருவனுக்கு நாங்கள் கொடுக்கிற காரியங்கள் ஒரு நாளும் உதவி செய்யாத என்றபடியினால் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அடையாளங்களை, அற்புதங்களை பார்க்க வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் விடுதலை பெற வரவில்லை, மாறாக நீங்கள் சாப்பாட்டுக்காக என்னை தேடுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்த ஊருக்கு கடந்து சென்றாரே அல்லாமல் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை அந்த இடத்துல. ஏனென்றால் விடுதலை தான் முக்கியம். இவர்களை விடுதலை ஆக்குங்கள் என்றுதான் சொன்னார். தேவன் எல்லாரையும் அனுப்பும் பொழுது என்ன சொன்னார்? சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குங்கள், நோயாளிகளை குணமாக்குங்கள். ஏனென்றால் விடுதலை மிகவும் அவசியம். தேவன் இந்த பூமிக்கு வந்ததே பிசாசின் சாபத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், இருள் ராஜ்யத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது.
தேவனுடைய சித்தம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டும். அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். பிரியமானவர்களை கவனிங்கள், ஒவ்வொரு விசுவாசியும் இப்படியாய் செயல்பட்டால் எவ்வளவு சீக்கிரமா இந்த உலகம் ரட்சிக்கப்பட முடியும். ஜனங்கள் அலைகிறார்கள், ரட்சிப்பில்லாமல், மீட்பில்லாமல், விடுதலை இல்லாமல். அனுதினமும் அவர்கள் படுகிற பாடுகளிலிருந்து விடுதலை இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? பிசாசின் பிடியிலே அம்பிட்டு அகப்பட்டு என்ன செய்கிறார்கள்? வேதனையிலும் துன்பத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதே தேவன் நம் அனைவருக்கும் கொடுத்த ஊழியம். கவனிங்கள், 12 பேருக்கும் அவர் கொடுத்த ஊழியம் ஒரே காரியம்தான். நாம் அனைவருக்கும் அவர் கொடுத்த ஊழியம், அவர் கொடுத்த அழைப்பு இதுதான். எது? நீங்கள் போய் என்ன செய்யுங்கள்? சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் பொழுது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும், கவனிங்கள், உடனடியாக கீழ்ப்படிந்து அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதி பிணியாளர்களை குணமாக்கினார்கள். அப்ப கவனிங்கள், இதுதான் எல்லாருக்கும், நாம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற ஊழியம். ஆமென். ஆனால் இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக வெயிட் பண்ணுகிறோம். என்னத்துக்காக? தேவனை வல்லமை கிரியை செய்யுமா, வரங்களை தாரும், வல்லமைகளை தாரும், அழைப்பை குறித்து எனக்கு வெளிப்படுத்தும், ஆண்டவரை யாரால் மூலமாக என்னை அபிஷேகம் பண்ணும், எனக்கு என்னுடைய ஊழியத்தினுடைய தேவை, எனக்கு பணத்தை தாரும் என்றெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு ஆலயத்தை தாரும், அப்படியானால் நான் இந்த இடத்திலேயே இப்படியே வாழ்நாள் குந்தி இருந்து விடுவேன் என்று சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன? புறப்பட்டு போங்கள், என்னை நம்பி புறப்பட்டு போங்கள். உலகம் முழுவதும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. உலகம் முழுவதுக்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சீஷர்களாக்குங்கள், எல்லாரையும் எனக்கு சீஷர்களாக்குங்கள். நான் கற்பித்த யாவற்றையும் அவர்களுக்கு கற்பியுங்கள். அவரை போலவே நடக்கும்படி அவர்களை மாற்றுங்கள். சீஷர்கள் என்றால் குருவை போலவே மாறுவது, நடப்பது, வாழ்வது. அப்படியாய் அவர்களை மாற்றுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார். அதுல என்ன செய்யவில்லை? அவரிடத்திலே காணிக்கையை கேளுங்கள், இவர்களிடத்திலே காணிக்கையை கேளுங்கள், அப்பொழுது அவர்கள் தருவார்கள், நீங்கள் அதற்கு அப்புறமாய் நீங்கள் புறப்பட்டு போகலாம். இப்படி அவர் சொல்லவே இல்லை. புறப்பட்டு போங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று சொல்லுகிறார். லூக்கா 22வது அதிகாரம் 35வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணத்தையும் சாமான்களையும் பாதரட்சிகளையும் இல்லாமல் அனுப்பின பொழுது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. நான் இயேசுவா இருந்து, நான் தேவனா இருந்து, நான் எதுவுமே கொடுக்காம உங்களை என்ன செய்யறேன்? ஊழியத்துக்கு அனுப்பி விடுறேன்.
ஆனா அனுப்பின பொழுது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவிருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார். அப்ப பாருங்க, ஆயத்தம் பண்ணாமல் தேவன் என்ன செய்யல, நம்ம புறப்பட்டு போங்கள் என்று சொல்லல. ஆயத்தம் பண்ணாமல் வரங்களை, வல்லமைகளை, அதிகாரங்களை நமக்கு தராமல் அவர் என்ன செய்யவில்லை, நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப சகல அதிகாரமும் வல்லமையும் இயேசுவினிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால், எஸ், ஆம், நிச்சயமா இருக்கிறது. அப்ப சகல அதிகாரங்களும் வல்லமைகளும் அவரிடத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்ன, சகல அதிகாரமும் வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அவரை குறித்து பேசும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே புறப்பட்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்கள், எல்லாரையும் தேவனுக்கு சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறது என்ன, அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் புறப்பட்டு போகிறோம். நாங்கள் புறப்பட்டு போகும் பொழுது அவர் நம்மோடு கூட சகல அதிகாரங்களோடும் வல்லமைகளோடும் இருக்கிறபடியினால் எங்களால் பிசாசுகளை துரத்தி நோய்களை குணமாக்கி ஜனங்களை விடுதலையாக்கி அவருக்கு அவர்களை சீஷராக்க முடியும். ஆமென். அப்படி விசுவாசித்து நாங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்திலே கிதியோனை பற்றி படிக்கிறோம். கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்னது என்ன, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடே போ, உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா, சர்வ வல்லமை உள்ளவர் உன்னோடு இருக்கும் பொழுது எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது, மாறாக சத்துருவை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கவனிங்கள், பழைய ஏற்பாட்டிலே அவர் என்ன சொல்லுகிறார், சத்துருவை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இந்த ராஜாக்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஆகவே புறப்பட்டு போங்கள், தேசங்களை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனபடினால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் வெற்றியையும் பெற்றுக்கொண்டார். ஆமென். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அவரை நம்பி புறப்படாமல் இருக்கிறோம். தயவு செய்து புறப்பட்டு போங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு போங்கள், எங்கெல்லாம் உங்களால் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் தைரியமாய் தேவன் உன்னை குணமாக்குறார், உன்னை விடுதலையாக்குறார் என்று ஜெபம் பண்ணுங்கள். சத்தியத்தை அறிவியுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நிச்சயமா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அவர் எல்லா அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அவருடைய வார்த்தையை நிச்சயமாய் உறுதிப்படுத்துவார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இனிமேல் எதற்காக தாமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால், சகல அதிகாரம் வல்லமையும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால், நீர் சதா காலங்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் புறப்பட்டு போய் சத்தியத்தை அறிவிக்கும்படியான வல்லமை எங்களோடு கூட இருக்கிறது. சத்தியத்தை அறிவிக்கும்படியான அதிகாரம் நம்மோடு கூட இருக்கிறது. சுவிசேஷம் இட்செல்ஃப், அதுவே தேவனுடைய வல்லமையா இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவராலே நடத்துவீராக. அந்நிதினமும் சத்தியத்தை அறிவிக்கும்படி அழைத்து செல்வீராக. அந்நிதினமும் அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்வீராக. அந்நிதினமும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. அந்நிதினமும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த ஜனங்கள் காண்பார்களாக. அந்நிதினமும் உம்முடைய ராஜ்யத்திலே இவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்களாக. ஆமென். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இதை விசுவாசிக்கிற, இதை செய்ய போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மூலமாய் நீர் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. அற்புத அதிசயங்கள் வெளிப்படுகிறதற்காய் நன்றி. தடைகளையும் தாமதங்களையும் நிர்மூலமாக்குகிறேன். சத்தியம் சொல்ல முடியாதபடிக்கு இருக்கிற வெக்கம் இல்லாமல் போவதாக.
சத்தியம் சொல்ல முடியாதபடிக்கு இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் இல்லாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளும் தாமதங்களும் நிர்மூலமாகட்டும். ஒவ்வொருவரும் இதுதான் என்னுடைய அழைப்பன்று. ஒவ்வொருவரும் எழுந்து பிரகாசிக்கட்டும், செயல்படட்டும். உம்முடைய ராஜ்யம் பூமியை மேற்கொள்ளட்டும். முழங்கால் யாவும் முடங்கட்டும். நீரே தேவன் என்று அறிக்கையிடட்டும். சகல ஜாதிகளும் உமக்கு சீஷர்களாக மாற்றப்படட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசு கடைசியாக சொன்ன அந்த சீசர்களுக்கு கொடுத்த கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் அறிவியுங்கள், சுசேஷத்தை பிரசங்கியுங்கள், அறிவியுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கருத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பவுமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை மன்னிக்க வேண்டும், நாளே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கருத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். God bless you, pastor. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்தி இருக்கிறார் வார்த்தைகளுக்கூடாக. ஆகவே புறப்பட்டு சென்று ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி வழிநடத்த கர்த்தர் தந்த அதிகாரத்தின் மூலம் வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற அவரையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். God bless you. ஆமேன்.